பண்ணிட்டான். அது இப்ப நடந்திருக்குது. ஒரு இன்ஷா அல்லாஹ். அப்ப ஒரே விஷயம் இரண்டு மாதிரியான மனிதர்களுக்கு இரண்டு வேறு கோணங்களிலே நடந்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமின்ட விஷயம் எப்பவுமே ஆச்சரியமானதுதான். அவனுக்கு ஏதாவது சங்கடமானது நடந்தால் பொறுமை செய்வான். அவனுக்கு ஏதாவது மனசுக்கு பாரமா வந்தால் அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுவான். இதுவே ஒரு நான் முஸ்லிம் அல்லது அல்லாஹ்வுடைய கதிரை கண்டு அலட்டிக் கொள்ளாத மனிதன் குறை கூறிக்கொள்ளுவான், தன்னை நொந்து கொள்ளுவான், பொறுமை இழந்து விடுவான். மதிப்புக்குரிய சகோதரிகளே, ஏன் இன்றைய தலைப்பை இப்படி தெரிவு செய்திருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான சந்தர்ப்பங்களை தாரானே. நமக்குள்ள கதைச்சு பார்ப்போம். உதாரணமா, நம்முடைய விருப்பத்துக்குரிய ஒரு ஆள் மௌத்தா போறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவருடைய சக்கராத்தை நாம கண்ணால பார்க்கிறோமே. அல்லாஹ் அக்பர். ஒரு நல்ல மனிதர் அவருடைய இறுதி நிலையை பாருங்கள். ரொம்ப சாஃப்டா அவருடைய மரணம் அமைகிறது. இதோ அவருடைய நிலையை பாருங்க, கலிமாவோட மௌத்தாகிறார். அவருடைய நிலை ரொம்ப ஹெப்பியாக இருக்கிறது என்றெல்லாம் நாங்க கதைச்சு கொள்றோம். இதுல வெளிப்பாடு என்ன? இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொரு இம்ப்ரெஷன் இருக்கும். லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருப்பான். இப்ப உதாரணமா சொல்லுவோமே, அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவரு அல்லாஹ்ட்ட ஒரு குழந்தையை கேட்காரே வயசான டைம்ல. இவருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன சந்தர்ப்பம்? அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு துவா கேட்கலாம் என்று அல்லாஹ் அவருக்கு ஒரு உதிப்பை கொடுத்தான். யாருக்கு தெரியும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கிளைமேட்டுக்கு கிடைக்காத பழங்களை வச்சு கொண்டு சாப்பிடுறான். உனக்கு எப்படிம்மா கிடைச்சேன்னு ரப்பு தந்த. இதை கண்ட உடனே அவருக்கு எக்ஸ்பிரஷன், இந்த சந்தர்ப்பம் அவர்கள் லைஃப்ல, ஏன் நான் அல்லாஹ்ட்ட எனக்கு இந்த ஒரு வயதான காலத்துல ஒரு குழந்தையை நான் கேட்க கூடாது, எனக்கு ரப்பு தரமாட்டானா என்ற ஒரு ஹோப்ல அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கார். அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, லைஃப்ல அமைகிற சில சந்தர்ப்பங்கள் ஒன்று ஒரு மூமினை மேலும் அல்லாஹ்வை நோக்கி நகர்த்தும் இல்லையா? இல்ல அது என்ன செய்யும்டா, ஒரு மனுஷன் சில வேளை மேலும் அல்லாஹ்வை விட்டு விட்டு தூரமாகி போவான். இப்ப நாம ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு மனிதன் செய்கிற பாவங்கள் எவ்வளவு கொடூரம் என்பதல்ல முக்கியம், அந்த மனசுல வர மாற்றம். உண்மையா இவருக்கு திருந்துற ஐடியா இருக்கா இல்லையா? இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம யார் தேடாலும் கேட்டா சொல்லுவோம், பாவங்கள் ஆக கொடூரமான பாவம் கொலை செய்யறது, ஒரு மனிதன் உயிரை பறிக்கிறது அப்படின்னு நாம சொல்லுவோம். 99 கொலை செஞ்ச மனுஷன் அப்ப எப்படி இருப்பார்? ஒரு மனுஷனை கொலை செஞ்சாலே அவ்வளவு பெரிய கொடூரம்னா, 99 கொலை செஞ்ச மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா திருந்துறதுக்கு? கிடைக்கும். எஸ். இப்ப நம்ம எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு சம்பவம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு முதல் வாழ்ந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு மனுஷன் இருந்தாரு, இப்படி 99 கொலை செஞ்சாரு, அவர மனதிலும் திருந்த வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. போயிட்டு அறிஞர்கள்ட்ட விளக்கம் கேட்கிறார். இல்ல, உனக்கு திருந்த வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஒத்தடியா 100 பூர்த்தி செய்கிறாரு. சரி, செஞ்சு ஒரு இஸ்லாமிய அறிஞர்கிட்ட வந்து கேட்கிறார், எனக்கு திருந்த வாய்ப்பு இருக்கா? எஸ், யூ ஹேவ் a சான்ஸ், உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப உங்க சகோதரிகளை லைஃப்ல ஒரு சந்தர்ப்பமா இருக்கு, அவரோட வாழ்க்கை பயணம் மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். அப்ப என்ன செய்யறார்? எஸ், நான் மாறணும், வாழ்க்கையில திருந்தணும். நீங்க நிறைய சொல்லலாம், நம்ம நிறைய பேரை கண்டிருக்கிறோம் லைஃப்ல. உம்மாட மரணம் ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி நகர்த்தும். தந்த பிள்ளையின் மரணம் ஒரு மனிதனை நல்ல ஒரு நிலையை நோக்கி நகர்த்தும். வீட்டை நடக்கிற ஒரு கொடூரம், வீட்டை ஒரு களவு போயிருக்கும், அதோட மனுஷன் அல்லாஹ்வை நோக்கி வந்திருப்பார். தந்த வாப்பாக்கு நானாக்கி கிட்னி ஃபெயிலியர், ஆனால் அவரோட வாழ்க்கையில அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சகோதரிகளே, மனித வாழ்வில அல்லாஹ் தார சந்தர்ப்பங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் இவ்விடத்தில் உள்ள விஷயம். இப்ப நாம சொல்லுவோமே, இப்ப
இப்ப இந்த நாட்கள் குறிப்பா அந்த துல்ஹஜ் 10 நாள் இப்ப எல்லாரும் அதை பத்தி தான் கதைக்கமே. நிறைய பயானுங்கள் நிறைய விஷயங்கள் நடந்து வருது. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஓகே, யாரை கேட்டாலும் என்ன ஹதீஸ நாம் இன்றைக்கு பாவிக்கும், அதாவது இந்த நாட்களிலே அமல்கள் செய்தால் அது ஜிஹாத் செய்வதை விட சிறந்தது என்றெல்லாம் பேசுறோம். எஸ், உண்மைதான். இந்த நாள்களிலே அமல்கள் செய்தால் சகோதர சகோதரிகளே, ஒரு சமூகத்தின் அமலை எதை வச்சு தீர்மானிக்கிறது? ஒரு சமூகத்தின் அமல் நல்ல அமல் உள்ள சமூகமாக இது எப்படி தீர்மானிக்கிறது? கணிசமா ஹஜ்ஜி போறாங்க, அது மட்டுமா? இல்ல இந்த நாட்கள்ல நல்லா நோன்பு பிடிக்கிறாங்க, அது மட்டுமா? நிறைய குர்ஆன் ஓதுகிறார்கள், இல்ல ஹியூமனிட்டேரியான ஒரு சமூகமா? இந்த கொடூரமான வெயில் காலங்கள்ல தன் அண்டை வீட்டார்களையும் கொஞ்சம் கண்டுகொள்ளுகிற ஒரு சமூகம், தந்த குடும்ப உறவுகளுக்காக நல்லவை நாடுகிற ஒரு சமூகம், யாருக்கேனும் அல்லாஹ்வுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுகிற ஒரு மனோநிலை, எல்லாம் தானே அமல். எல்லாம் தான் அமல். சரியா? நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, நாளை மறுமையில ஒரு மனுஷன் ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று கூட சொன்னதற்காக அதுல டிஃபரெண்டா கண்டுகொள்ளுவான். தன்னை விட ஒருவர் ஏன் என்னை விட மேல் அப்பர் ஹேண்ட்ல ஒரு பெரிய சுவர்க்கத்தில் ஏன் இருக்கிறார் என்பதற்கான காரணியை அறிந்து கொள்வான். சகோதர சகோதரிகளே, உண்மையில இபாதத் என்பது என்ன? இந்த அல்லாஹ் தார சந்தர்ப்பங்களோட தொடர்புபடுத்தி கொஞ்சம் விளங்கி பார்ப்போம் நாம எல்லாரும். என்னுடைய ஹுத்பாக்கள் பயானுகளுக்கு வந்த பல சகோதரிகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உண்மையில கண்ணியமான நண்பர்களே, சகோதரிகளே, ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய அமலோடு பயணிக்கிற சமூகத்தில சகோதர இஸ்லாமிய உறவுகள் பற்றிய ஒரு தெளிவான பார்வையும் நம்பிக்கையும் இருக்குமே. குறிப்பா அடுப்பமே, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, யாருடைய மானத்தையும் விளையாடி விடக் கூடாது, யாரையும் அவமானப்படுத்தி விடக் கூடாது. இப்ப குறிப்பா இந்த நாட்கள்ல நல்ல அமல்களை பத்தி தானே கதைக்கும். நான் யாருடைய கடனையும் எடுத்துக்கொண்டு இல்லை என்று சொல்லிடக்கூடாது. குறிப்பா அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்டா, நான் மனிதர்களுக்கு செய்த பாவங்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். நீங்க சும்மா பாருங்க, இந்த ஹஜ்ஜி போறாக்கள் நிறைய பேரு மனுஷாலதான் துவா கேட்டுட்டு போறாங்களா இல்ல ஒரு கேட்டசிக்காக கேட்டுட்டு போறாங்களான்னு தெரியல. என்ன செய்யற, எல்லாரும் போயிட்டு விட்ட வந்து எல்லாம் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சு விட்ட சம்சாரம் ஆகி கொடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு திருப்பி ஆக்கள்ற வீட்டை போய் நீங்க நம்ம செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கீங்களா, நாங்க போயிட்டு வரோம். இது ஒரு மன்னிப்பா அமையுமா? ஐ எம் சாரி, நான் ஒரு டிஸ்கஷனாவே கேட்கிறேன். சும்மா ஒரு சடங்குக்காக வேண்டி வந்து நாங்க ஹஜ்ஜி போகிறோம், நம்ம செஞ்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் நாட், இது ஒரு ப்ராப்பரான ஒரு மன்னிப்பாக இருக்காதேனே. ஒரு மனுஷன் முதல்ல என்னத்தை நினைக்கணும், நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இந்த பூமியில மரணிப்பதற்கான ஒரு மன்னிப்பு எனக்கு வேணும், ஒரு பியோரான மன்னிப்பு. என்ன நோம்பு காலத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் பழைய புதிய பாவம் என்று கேட்கிற மாதிரி இல்லாம மன்னிப்பு என்பது அல்லாஹ்வோட ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ், நான் உண்மையா இன்னாருக்கு தப்பு செஞ்சது உண்மைதான் ரப்பே, நீ அறிவா என்ற உள்ளத்துல நான் பாவம் செஞ்சுதான் இருக்கேன் யா அல்லாஹ். சரி, இப்ப நான் உரையாள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன், நீ என்னை மன்னிப்பியா ரப்பே. மனசால ஒரு மனிதன் திருந்துவது, மனதால் ஒரு மனிதன் அல்லாஹ் தார சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுவது. நம்ம பார்ப்போமே, உதாரணமாக கியாமுல் லைல் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். கியாமுல் லைல் ரமலான் காலத்துல மாஷா அல்லாஹ் ஒரு மனிதன் சஹர் நேரம் எழுந்து அல்லாஹ்வோட, ரஹ்மானே நான் உனக்கு இப்போ 2-3 ரக்காத்து தொழுதன் யா அல்லாஹ், நான் ஒரு பலவீனமான அடியான் ரஹ்மானே, நான் எப்படியும் மரணிக்கணும் யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னுக்கும் நான் நீ விரும்புற ஒரு அடியான மாறணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நான் ஓரளவுக்கு முடியுமெண்டா என்னுடைய ஹஜ்ஜை முடிச்சு கொள்ளணும், நான் ஒரு உம்ராவை முடிச்சு கொள்ளணும். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? லைஃப்ல அல்லாஹ் எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒன்று போல தர மாட்டானே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யறதுக்கான உடல் தகுதியையும் பொருள் தகுதியையும் தந்து ஹஜ்ஜி செய்யாமலே மௌத்தா போனாருண்டா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், ஹஜ்ஜி செய்யற உடல் நிலையையும் பொருள் தகுதியையும் அல்லாஹ் தந்து
ஹஜ்ஜி செய்யாம மௌத்தா போனா அவர் நாளை மறுமையில ஒரு யஹூதியாக, நஸ்ரானியாக, ஒரு நான் முஸ்லிமாக அவர் எழுப்பப்படலாம். எவ்வளவு பாதகமான நிலை, ஏனே எவ்வளவு பாதகமான நிலை. இப்ப மறுபுறம் என்னன்னு பார்ப்போம். எல்லோரும் என்ன நம்பிட்டு இருக்க வேண்டாம், ஹஜ்ஜி போயாச்சு, இனி நான் யார்கிட்ட மன்னிப்புக்க காட்டியும் பரவாயில்ல, யார் அநாதட சொத்தை திருடினாலும் சரிதான், பொது சொத்தை நான் விளையாடினாலும் சரிதான், நான் இனி ஹஜ்ஜி போய்த்து நான் அன்று பிறந்த பாலகன். அன்று பிறந்த பாலகன். நோ, அல்லாஹு தஆலா மாவங்களை மன்னிப்பான், அது உண்மைதான். ஆனால் மனிதர்களுடைய சொத்துக்கள் இருக்கிறது, மனிதர்களுடைய மனித உரிமைகள், அது அனந்தர சொத்தை விளையாடுவது அல்லது ஒரு எத்தீமுடைய போய் சேர வேண்டிய சொத்தை அபகரிப்பது, அண்டை வீட்டாருடைய உரிமைகளை எடுத்துக்கொண்டு அது குறித்து கவனம் இல்லாமல் நடந்து கொள்வது, மனிதர்களுக்கு இடையூறு தரும் விதமாக வீதிகளிலே கல்லை முல்லை கொட்டுவது. அல்லாஹ் அக்பர். எனக்கு அதான் கொஞ்சம் அடிக்கடி மனசுக்கு ஒரு ஒரு உறுத்தல் வர மாதிரி. நம்முடைய சமூகம் மாஷா அல்லாஹ் நல்ல என்ன ஹிஜாப் சமூகம், நல்ல குர்ஆனிய சமூகம் எல்லாம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா சில ரோட்டால போனோம்டா 8 நாள் 10 நாளைக்கு கல்லு கொட்டி இருக்கும், அதை அகற்றணும் என்ற ஒரு மனோபாவம் வராது பலருக்கு. இது 4 பேருக்கு டிஸ்டர்ப் இருக்குமே, இதால ஒரு கற்பிணி தாய் ஒரு ஓட்டோ போறதுக்கு டிஸ்டர்ப் இருக்குமே, இது ஈமானுடைய கிளைகளாக பார்க்கப்படுவதில்லை சில நேரங்களில். நௌதுபில்லாஹி மின்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ். கண்ணியமான சகோதரிகளே, ஏன் இந்த தலைப்பை நாம் இன்னைக்கு செலக்ட் பண்ணினோம் என்றால், இதை உணர்றதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருவானே, நிச்சயமா தருவான். இப்ப நீங்களே பாருங்க, சில டைம்ல திடீர்னு லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஒரு விபத்தா இருக்கலாம், ஒரு விபத்தா இருக்கலாம். நமது குழந்தைக்கு திடீரென்று எல்லா எவரேஜும் எல்லா ரீடிங்கும் குறைஞ்சி இனி அல்லாஹ்ட்ட மட்டும்தான் ஒரு மனுஷன் தீர்வு நாடணும் என்ற நிலை வரலாம். ஒரு மனுஷனுக்கு திடீரென்று எல்லாமே பிரச்சனை ஆயிட்டு, ரப்பே நீ மட்டும்தான் எனக்கு முடிவு தர வேண்டும் என்ற நிலை வரும். ஆனா சகோதரிகளே, மனிதன் நிலை என்னென்றால், இப்ப நானும் தான் நீங்களும் தான். இப்ப நோன்பு எடுத்து பார்ப்போம். போன நோன்புக்குள்ள இறுதி நாட்கள் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்படி இருந்துச்சு? நோன்புடைய இறுதி நாட்கள் இருக்கு, இறுதி 10, அல்லாஹ்வுடைய தொடர்பு எனக்கும் உங்களுக்கும் எப்படி இருந்துச்சு போன நோன்புக்கு? சும்மா நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்போமா? சுப்ஹானல்லாஹ், அந்த நோன்பு போயிடப்படான்னு நினைச்சிருப்போம். என்ன குறிப்பா நோன்புட கடைசி ஒற்றை நாட்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர், இந்த நோன்பு என்னோட்டு போப்புது, இன்னொரு அருமையான நோன்பு, இன்னொரு அழகான இபாதத், இன்னொரு சந்தோஷமான குர்ஆன் திலாவத், பல நல்ல நல்ல பயான்கள் காதுகளிலே, இவைகள் எல்லாம் நான் விளக்க போறேனே என்ற ஒரு கவலை வரும் மனசுக்கு. ஆனா இப்ப 2 months ஆச்சுல நோன்பு போய், இப்ப நான் எல்லாரும் கேட்போமே, நம்மகிட்ட இப்ப அதே ஈமானிய பக்குவம் இருக்கிறதா? அதே ஈமானிய பக்குவம் நான் என்ன சொல்லுவேன், உண்மையா குறைஞ்சிருக்கு எனக்கு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், எனக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா அல்லாஹ் இப்ப மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எப்படி கட்டி எழுப்புற இது? இப்ப லொஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம கட்டி எழுப்பின இந்த பில்டிங் கொஞ்சம் இப்ப கொலாப்ஸ் ஆகி அல்லது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குது, எப்படி பில்டப் பண்ற? இதைத்தான் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டி இருக்கிறது. எப்படி இந்த ஈமானிய இந்த உணர்வை, இந்த ஈமானிய பிடிப்பை, இதை மீண்டும் கட்டி எழுப்புவது எப்படி? நல்ல விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், சமூகத்திலே நிறைய கொடுபடும் சந்தோஷம். ஆனால் கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மனிதர்களோடு தொடர்பான விடயங்களை சீர் செய்வதில்லையா? அல்லாஹ்வை நெருங்கத்தான் வேணும், சந்தோஷம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப சில வேளை நான் போன பயான்கள்லையும் சொல்லி இருப்பேன், அது இப்ப திடலுக்கு போறது சுன்னா, எல்லாரும் அதுல எல்லாரும் ரொம்ப கிளியரா இருக்கும். மேனே மாஷா அல்லாஹ், திடல் தொழுகை சுன்னா. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க தெரியுமா? உங்களில் ஒரு பெண்மணிக்கு ஜில்பாப் இல்லை என்றால் சகோதரி தன்னுடைய ஜில்பாபை கொடுக்கட்டும் தொழுது விட்டு வருவதற்கு. இந்த சுன்னா, இந்த நபி வழி. திடல் தொழுகைக்கு போவது சுன்னா. வெரி குட், மாஷா அல்லாஹ், வெல்கம். ஆனால் உன் அடுத்த வீட்டு சகோதரிக்கு பள்ளிக்கு போறதுக்கு ஜில்பாப் ஒன்று இல்லை என்றால் உன்னுடைய ஜில்பாபை கொடுத்து அனுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. செய்தி அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதுதான் இந்த ஈமானின் கிளைகள் என்று நாங்கள் அடிக்கடி காய்ச்சிக் கொள்றோம். ஈமானின் கிளைகள், ஈமானுக்கு 60க்கு மேற்பட்ட கிளையாம். அதுல உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல தாழ்ந்த கிளை வீதியிலே கல்லை முல்லை அகற்றுவது, ஒரு மனுஷனை பார்த்து சலாம் சொல்லுவது ஈமானுடைய ஒரு கிளை.
அதே போன்று வெட்கப்படுவது ஈமானுடைய ஒரு கிளை, பண்பாடு ஈமானுடைய ஒரு கிளை, பக்கத்து வீட்டையும் உங்களுடைய வீட்டையும் முடுப்படுத்தி ஆண்டு கேட்டுக்கொள்வது ஈமானுடைய ஒரு கிளை, பெருநாளைக்கு உங்களுடைய வீட்டையும் பிள்ளைகளுக்கு என்னமோ செஞ்சீங்களா என்று சொல்வது ஈமானுடைய ஒரு கிளை. மிக நீண்ட நாள் அவங்களோட விட்ட ஒரு நோயாளி இருக்கிறாரே, அவருடைய ரிப்போர்ட் என்ன, அவருடைய இப்ப லேட்டஸ்ட் சிச்சுவேஷன் என்ன, சர்ஜரி செஞ்சையா இல்லையா என்பது பற்றி கொஞ்சம் நலம் விசாரிப்பது ஈமானிய கிளை. உலகிய இபாதத், பெருநாள் இபாதத், எல்லாம் இபாதத். அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் ஒரு மூமின் தன்னை தானே மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் அல்லாஹு தாலா பல இபாதத்துக்குரிய சீசன்களையும் நமக்கு லைஃப்ல அமைச்சு தருவது. அப்ப அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில ஒரு மனுஷன் தந்த பாவத்தை உணர்றதுக்கான சந்தர்ப்பம் அமையணும், தந்த நன்மையை கூட்டிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் அமையணும், தான் போற பாதை இப்ப என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அமையணும். இந்த நேரம் எனக்கு மௌத்து வந்தால் நான் மரணிக்க ரெடியா, இந்த நேரம் நான் மௌத்து வந்தால் இல்லையா அல்லாஹ் எனக்கு ஒரு 2-3 நாள் அவகாசம் வேணும், நான் கொஞ்சம் கடன்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை முடிக்க வேண்டியிருக்கு, நானும் தான் இந்த பேசுற நானும் தான் அந்த மனோநிலை இப்ப அவ்வளவு ரெடியோட இருக்கிறோமா. எப்பவுமே மௌத்து வந்தால் எனக்கு நாளைக்கு என்னுடைய ஜிப்ரீல் மலக்குள் மௌத்து வந்து என்ன கூப்பிட்டால் ரெடி, நான் பயணிக்க ரெடியா என்ன. அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, அப்ப நோன்பு இறுதி நாட்களிலே கட்டி எழுப்பப்பட்ட இந்த ஆன்மீக முயற்சி, இந்த ஆன்மீக பில்டிங் இப்ப மெல்ல மெல்ல குறைஞ்சிருக்கிறத உணர்ற. அல்லாஹ் தார சந்தர்ப்பங்கள் மனித வாழ்க்கையிலே சோதனை வடிவங்களிலும் அல்லாஹ் நம்மை புடம் போடலாமே, சோதனை வடிவங்களிலே அல்லாஹ் நம்மை புடம் போடலாம். சில வேளை நாமளே பார்க்கும் சகோதரிகளே, சில டைம்ல மனசு ஒரு வகையான வண்ணஞ்சமான நிலைக்கு போகுது. உண்மைதான், ஒரு இபாதத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குது, அடுத்தாக்களோட புறம் பேசுறத பத்தி கூட அது ஒரு குறையா மனசு அலட்டி கொள்ளாது. எல்லாரும் செய்யறது தானே நானும் செய்யறேன், எல்லாம் பாதுகாக்கணும். அது ஒரு ரொம்ப டேஞ்சரான நிலை. நாம் என்ன பெருசா பாவம் செஞ்சிட்டோம்னு கதைக்கிறது. குறிப்பா பெண்கள் நம்ம அடிக்கடி சில சபைகள் எப்படி கயச்சிடுறோம்டா, நமக்கிட்ட அப்படி என்னதான் பெரிய பாவங்கள் இருக்குன்னு நம்மை நாம தூய்மைப்படுத்திக் கொள்றோம். இது ரொம்ப ஆபத்தான நிலை. அல்லாஹ் தார இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களுக்குள்ளால் நம்மை நாம சில கேள்விகள் கேட்டு பார்த்தல். எப்படி? முதலாவது, நம்முடைய சுஜூது உயிரோட்டமாக இருக்கிறதா? நம்முடைய சுஜூது உயிரோட்டமாக இருக்கிறதா? இப்ப இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த நாட்களில் சரி, கொஞ்சம் கியாமுல் லைலுடைய நேரங்களிலே அல்லாஹ்வோடு இந்த உள்ளம் தொடர்படுகிறதா? ஒரு துஆ கட்டலின் போது கண்களால் ஒரு 2 சொட்டு கண்ணீர் வர முயற்சியாவது நடக்கிறதா? என்ன நம்முடைய துஆக்கள் ஒரு அல்லாஹ் விரும்புகிற துஆவாக, அல்லாஹ்வோடு தொடர்படுகின்ற துஆக்களாக மாறுகிறதா? இப்ப ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மறுமையில உங்களோட இருக்க விரும்புறேன், அப்படியா? நீ அதிகம் அல்லாஹ்வை சுஜூது செய்து கொள். அப்ப இன்னைக்கு அதே டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டசிக்காக சுஜூது செய்வதை பற்றி சொன்னார்கள். தொழுகையில் களவெடுக்கிறவர் உங்களுக்கு சொல்லவா? யாருமா தொழுகை கல்லன்? தொழுகையில களவெடுக்கிறவரும் எங்களுக்குள்ள இருக்கா? ஓம் ருக்கு சுஜூதை யார் ஒழுங்கா செய்யல அவர் தொழுகை கல்லன்னுட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்கு சுஜூதை கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்ட்டா செய்யாட்டி அவர் தொழுகையில திருடியவராம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு மனுஷன் அல்லாஹ்வோட ஈமானை மீண்டும் ரீஃப்ரெஷ் பண்ணி கட்டி எழுப்புவதற்கான மிகப்பெரிய சந்தர்ப்பம் சுஜூத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருக்குல நீங்க அதிகம் அல்லாஹ்வை தஅலீம் செய்யுங்க, சுப்ஹான ரப்பியல் அஸீம் தஅலீம் செய்யுங்க. சுஜூதுல அல்லாஹ்ட்ட நிறைய நீங்க துஆ கேளுங்க. சுஜூதுல அல்லாஹ்ட்ட நிறைய துஆ கேட்கலாம். ஒரு மனுஷன் தொழுது மட்டுமல்ல, சும்மாவே ஒரு மனிதன் சுஜூத் செஞ்சு விட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம். மிக பொருத்தமான நேரம் குறிப்பா இந்த நாட்கள்ல சஹருடைய அல்லது சுபஹுக்கு சற்று முந்திய நேரம், மனசெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்க அல்லாஹ்வோடு கொஞ்சம் என்ன செய்வது, முனாஜாத் செய்வது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்? அல்லாஹ் இரவின் இறுதி பகுதியில் 1ஆம் வானத்துக்கு வந்து, என்னுடைய அடியார்களே, என்கிட்ட பாவங்கள் மன்னிக்கிற ஐடியா இருந்தா என்கிட்ட கேளுங்க முதலாவது. இப்படி அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தருவானா?
உலகத்துல எந்த கடவுளாவது இப்படி சொல்லிருப்பாங்களா? என்ன முதலாம் வானத்துக்கு வந்து என்னுடைய அடியார்களே உங்களோட பாவங்களை மன்னிக்க வேண்டிய தேவை இருந்தால் என்னிடம் கேளுங்கள், உங்களுக்கு பிரச்சனை இருந்தா எனக்கிட்ட முறையிடுங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்படுகிற மிக பொருத்தமான நேரம் தான் சஹருடைய தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்துல ரப்பே என்னுடைய மனசு என்னுடைய முடிவை நல்ல முடிவா தந்துரியா அல்லாஹ். என்ற ரூஹ் பிரியிற நேரத்துல நீ விரும்புற ஒரு அடியானா நான் இந்த பூமியை விட்டு பிரியணும் யா அல்லாஹ். இந்த பாவங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பே உதிர்ந்து விட வேண்டும் யா அல்லாஹ். குறிப்பா மனிதர்களுக்கு செய்த பாவங்களில் இருந்து நான் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் யா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உதாரணமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடிவான ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்ட பாதையில போர் செய்து உயிரை விட்ட ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையாரிக்கும் ஒரு விஷயம் என்ன? அவர் யுத்த காலத்துல இன்னொரு மனுஷன் ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டு கொடுக்கல, அவ்வளவுதான். என்ன நினைக்கிறோம் இன்றைக்கு பலர் சமூகத்துல, நான் செய்த மிகப்பெரும் விவாதத்துக்களுக்குள்ள இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் எனக்கு சொர்க்கத்துக்கு போகாம தடை அமையுமா? அப்படி எல்லாம் இருக்குமா? இல்ல, இருக்கும் தான். சஹாபாக்கள் அப்படித்தானதை பார்த்தார்கள் இந்த உலகத்தை, இல்லையா? எதுவா இருந்தாலும் சரி, நான் பிறருடையதைன்னு அமைச்சுக்கப்படாது. நான் அல்லாஹ்க்கு முன்னால பியோர் தான். நான் ரப்பை சந்திக்கிறேன்னா தூய்மையான நிலையில தான் நான் என்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும். அப்ப உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான செய்தி என்ன? ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க, வலிப்பு நோய் வார அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவா. அப்ப அந்த டைம்ல தான் ரசூலுல்லாஹி காலத்துல அவைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பெரிய ஒரு சம்பவம். அது வீதியில விழுகிற டைம்ல அவ ரொம்ப ஒரு மனோநிலைக்கு போறத நினைச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறா. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பொறுமையா இருப்பீங்கன்னா உங்களுக்கு பொறுமைக்கு கூலி சுவர்க்கம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த மயக்கம் வார நேரத்துல என்னுடைய ஆடைகள் விலகாமல் நான் ஒரு மரியாதையாக இருப்பதற்கு நட்டு துஆ செய்யுங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உனக்கு அது கிடைக்கும் என்ற ஒரு நன்மாராயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு தருகிற நம்முடைய மனமாற்றம், அல்லாஹ்வை நோக்கிய பயணத்திலே அல்லாஹ் தருகிற இன்னும் ஒரு அழகிய சந்தர்ப்பங்கள் தான் நோய்கள் அல்லது கடன்களின் மூலம் நாங்கள் அடைகிற பாடம். என்ன? நோய்கள் அல்லது கடன்கள், சோதனைகள். இப்ப உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாக்கு ஏன் 5 நபிமார்கள் அதிகம் பிடிக்கும்? 5 நபிமார்களை, எல்லா நபிமார்களுக்குள்ள 5 நபிமார்கள் அதிகம் பிடிக்கும். உலுல் அஸ்ம்களை அதுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் அதிகம் பேசிக்கொள்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ்க்கு பிடிக்கும்? முதல் விஷயம், அல்லாஹ்க்கு கட்டுப்படுறவர். அல்லாஹ் சொல்லிட்டா கட்டுப்படுவாரு. மனைவியும் பிள்ளையும் கொண்டே விட சொன்னா விடுவாரு. அது அறுக்க சொன்னா அது ரிசல்ட் பிறகு என்னுடைய ரப்பு சொல்லிட்டான் என்பதற்காக கட்டுப்படுவார். என்ன அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய லேடிஸ் பேனுகளுக்கு முதல் வந்திருந்தாலும் நான் இந்த சம்பவம் சொல்லியிருந்தேன். sorry to repeat here. அதாவது நான் ஒரு நாள் இப்படி தான் நம்ம ஊர்ல ஒரு பேங்க்ல ஒரு நாள் ஒரு சலரி எடுக்க போறேன். ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு சகோதரி, இந்த மாதம் எனக்கு ஃபர்தரா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கேன்னு அந்த பேங்க் டீட்டெயில் எடுத்துட்டு அது சம்பந்தமான நிறைய விழாவாரியா அந்த இது இதுல வட்டி வீதங்கள் சம்பந்தமாக நிறைய டீட்டெயிலா கேட்கா. நான் நல்லெண்ணம் வச்சு கொள்றேன், அவ எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஏன் சொல்றேன்டா, இப்ப உதாரணமாக சில வேளை நம்முடைய இஸ்லாத்தை நம்முடைய சகோதரிகள் புரிந்து கொண்ட விதம், உதாரணமா பழையாக்கள் இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்தாலும் சொல்லுவாங்க, நம்ம காவிர்களுக்கு எல்லாம் பிள்ளைங்கிட்டு வந்தா குடிச்சு கொடுத்தா சொல்லணுமோ பாருங்கள். இல்ல, அந்த அளவுக்கு தான் அந்த புரிதல், இல்லையா? ஒரு பயணத்துல வரும்போது இது எனக்கே நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் கதிர்வழியாள வாரம் அசருக்கு பாங்கு சொல்லி மாறிப்புடைய நேரமாக பாக்குது. நீ நமக்கு பஸ் நிப்பாட்ட மாட்டா, அப்ப சீட்டிலேயே தொழ வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு, அப்ப ஒரு இஸ்லாமிய ஆடை அணிந்த ஒரு பொம்பளை அது பெரிய ஆச்சரியமா பாக்குறா. இது என்ன தொழுகையோ, புதுனமான தொழுகை, சீட்ல தொழுகை அப்படின்னு சொல்லி, இல்லையா? இப்ப நீங்க சிலவரை நீங்க பார்க்கலாம், வெளிநாடுகள்ல நம்மளை போல ஒரு ஒரு அப்பியரன்ஸ் இஸ்லாம், இந்த ஆடை சம்பந்தமான பெரிய ஒரு இது இல்லாட்டியும் இப்ப
அவங்க அந்த தொழுகிற விதங்கள், அவங்களோட கொடுக்கல் வாங்கல்கள், ஹியூமனிட்டி, அடுத்தவர்களுக்கு அவங்க நல்லவை நாடுதல்ங்கிற விஷயங்கள் சில வேளை எங்களை விட ஒரு நல்ல நிலையில் இருப்பதாக நாங்கள் உணர முடியும். இப்ப நான் இந்த வருடம் ஒரு பயணம் போயிட்டு வரேன். நம்முடைய சமூகத்திலேண்டா ஒரு பெண்மணி, அவ பெரிய நம்மளை போல அபாயம் அணிஞ்சு இல்லை, அவ ஒரு வகை ட்ரெஸ், ஆனா அவ ஏர்போர்ட்ல குர்ஆன் எடுத்துட்டு ஓதுறா. ஏர்போர்ட்ல குர்ஆன் எடுத்துட்டு ஓதுறா. அவைக்கு அதுல தெளிவு. இது என்னத்துக்கு இதெல்லாம் கதைக்கணும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே. இப்ப இந்த நல்ல சீசன்களை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது, இந்த சந்தர்ப்பங்களை எப்படி புரிந்து கொள்வது, அல்லாஹ் தந்த இந்த நல்ல சீசன்களை எப்படி நல்ல அல்லாஹ் விரும்புகிற விதமாக செலவழித்துக் கொள்வது. அநேகமானாக்கிற கவலை என்ன, இப்ப நோயாளிகளாக வைத்தம் நிறைய எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. பழையபடி இந்த பலாரம்லாம் சுட்டு திண்டுக்கவும் மேலாது, ஆனா சுடையும் வேணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கையும் வேணும் என்ற பிரச்சனை, அது ஒரு கவலை இல்லையா? அங்கால அல்லாஹ் பாதுகாக்கணும். 600 நாளை தாண்டி இந்த காசா மக்களுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி நாளாந்தம் சுப்ஹானல்லாஹ், அந்த மக்களுக்கு உயிர்களை இழந்துட்டு இருந்த மக்கள் இப்ப உடைமைகளை இழந்து இப்ப சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை வந்து ஒரு பட்டினி கொடுமையை உணர்கிறார்கள் என்று நாம சொல்லல, யூஎன் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. ஒரு இந்த உலகத்துல, இந்த கரண்ட் வேர்ல்டுல ஒரு பட்டினி கொடுமையை எதிர்நோக்குகிற ஒரு சமூகமாக இந்த காசா சமூகம் மாறி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அக்பர். உண்மையில சகோதரிகளே, இப்ப இங்க ஹஜ்ஜிக்கு போற கதை வந்த உடனே நம்முடைய சமூகத்துல என்ன, இப்ப போன மாசம் எல்லாம் வீடுகள்ல அந்த ஹஜ்ஜி புறாக்களுக்கு ஆக்களை சந்திக்க வார ஆக்களுக்கு அந்த செலவீனங்களை கண்ட்ரோல் பண்ணுவதிலேயே நம்முடைய சமூகம் இல்லாம போயிட்டேனே. நாளாந்தம் சம்சா வாங்கினத்திலேயும் நிறைய, அதுல ஒரு பெரிய ஒரு செலவு சுப்ஹானல்லாஹ் இல்லையா? அப்படி ஒரு செலவீனங்களுக்குள்ள மாட்டிக்கொண்ட ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ் தார சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்தி அல்லாவை நோக்கி நாங்கள் நெருங்க முடியும் என்றால், முதல் விஷயம் எங்கட பொருளாதாரத்தை பத்தி கொஞ்சம் சிந்திக்கத்தான் வேணும். எங்கட பொருளாதாரம் முதல், அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தின் மூலம் நாளை மறுமையில் இது எனக்கு சவாலாக அமையுமா? ஏனென்றா நம்ம எல்லோருக்கும் தெரியும், லா தஸூலு கதம அப்தின், ஒரு அடியானுடைய 2 காலும் நகராது. இந்த காசு உனக்கு எங்கால வந்த, இந்த பணம் உனக்கு எங்கால வந்த இல்லையா? நானா மாறுற, நானா தம்பிர வாரிசு சொத்தையெல்லாம் சுருட்டிட்டு வந்தையா, இல்ல குடும்பத்துக்கு இருக்கிற எத்தீம்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்தையெல்லாம் சுருட்டிட்டு வந்தையா? இப்ப அதுதான் விஷயம். இது நிறைய ஹஜ்ஜு நாம இப்படித்தான் நினைக்கவே. இப்ப ஹஜ்ஜை முடிச்சிட்டு ஒரு பிரச்சனை இல்லாம நல்ல பியோரான ஹஜ்ஜி செஞ்சுட்டு ஒருத்தர் வந்தார், ஆண்டு பிறந்த பாலகன் தான், மாற்று கருத்து இல்ல, பாலகன் தான். ஆனால் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் இருக்கும் மட்டுக்கும் அது எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான். உரியவர்களுடைய போய் இப்போ ஒரு மனுஷன்கிட்ட மானபங்கப்படுத்தி இருந்தாங்க. கடனுங்கிறது வெறுமனே காசு மட்டும் இல்லையே, ஒரு மனுஷனை நாம அவமானப்படுத்துறோமே, ஒரு மனிதன் செய்யாததை சுட்டி காட்டுறோம். ஒரு கற்புள்ள பெண்ணை பார்த்து விமச்சாரியங்கம், அந்த பெண்ணிட்ட போயிட்டு அந்த ஆணுகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் தானே 100 ஹஜ்ஜி செஞ்சாலும். இந்த யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக அல்லாஹ் தார இந்த சீசன்களை இப்படி நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் ஒரு மூமினுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்க முடியும் என்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலே நான் எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, லா தஸூலு கதம அப்தின், என்னுடைய அடியானுடைய 2 காலும் அங்கால போக முடியாது. காசு உனக்கு எங்கால வந்த, எப்படி செலவழித்தாய் ஏனே. இப்ப இப்ப உண்மையில சகோதர சகோதரிகளே, எப்படி செலவழித்தாய்ங்கிறதுக்கு என்ன பதில் சொல்றோம்? நாம எல்லாரையும் போல செலவழித்தேன் என்று சொல்றியா? எல்லாரையும் போல செலவழித்தேன் அப்படி சொல்றியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு அடியான் சொல்றான், யகூலு அஹலக்து மாலன் லுபதா, நான் எவ்வளவு காசை இறைச்சேன், செலவழிச்சேன், எப்படி எல்லாம் ஃபன் பண்ணினேன், இப்படி அல்லாஹ்ட்ட போயிட்டு ரிப்ளை சொல்ல போறோமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்கள் ஒருவர் மூமினா இருக்கிறதா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சாப்பிட்டான், அவட விட்டு பிள்ளைக்கு மருந்து கிடைச்சிச்சா, அவங்களோட நிலப்பாடு என்ன என்பது பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் மட்டும் உண்டு வாழ்வது ஒரு பூரண மூமினுடைய அடையாளம் அல்ல இல்லையா? அப்ப உண்மையா இப்ப பெருநாள் சந்தோஷத்தை பத்தி எல்லோரும் கதைப்போம். நோன்பா இருந்தா
அது ஜகாத்துல் ஃபித்ரை பத்தி பேசுவோம். அதுவே ஈதுல் அல்ஹாவா இருந்தா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மடிவா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெருநாள் முடிச்சிட்டு வந்து முதல் வேலையாக தன்னுடைய உதுஹியா பிராணியை அறுத்து விட்டுத்தான் சாப்பிடுவார்கள் அப்படி என்கிறோம். ஏனே ஆனா அந்த உதுஹியா என்ற இந்த கான்செப்டுக்குள்ள நாம நிறைய பேர் என்ன நினைக்கணும், அது போன வருஷம் கொடுத்து அல்லது நான் கொடுக்கணுமா எல்லாரும் கொடுக்கணுமா? அல்லாஹ் தஆலா சதகாவுடைய வாயில மூடல்ல தானே, அல்லாஹ் தஆலா சதகாட வாயில மூடல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த காலப்பகுதியிலே செலவழித்த அந்த ஒரு சின்ன செலவு நீங்க பிற்காலத்திலே எவ்வளவு பெரிய மலையளவு செலவழித்தாலும் அதுக்கு ஈடாகாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் தேவையான மனிதர்கள் குடும்பங்களுக்குள்ளே நிறைய இருக்கிறார்கள், நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள். மருந்து பிரச்சனை, நோய் பிரச்சனை, நிறைய இக்கட்டான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப உண்மையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்வது போல அமல் அமல் என்ற கான்செப்ட் எப்படி புரிஞ்சு கொள்ற? அமல் இந்த நாட்களிலே அமல் செய்தல், எஸ், நின்று வணங்குதல், குர்ஆன் ஓதுதல், தஸ்பீஹ் செய்தல், இஸ்திக்பார் செய்தல், ஒரு மூமினை பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுதல் அமல்கள். என்ன ஒரு மூமினை பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுதல். என்ன ஒரு உம்மாட குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரிக்கு நலம் விசாரித்தல், வாப்பாட உறவு ஒருத்தரை பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டல், அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இஸ்லாத்தின் பார்வையிலே. அப்ப அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ் தார சந்தர்ப்பங்களை ஒரு மூமின் கைவிட்டு போட்டு, எனக்கு இளமை காலம் ஒன்று கிடைச்சிச்சு, போன வருஷத்துல எனக்கு உம்ரா செஞ்சிருக்கலாமே, ஹஜ்ஜி செஞ்சிருக்கலாமே, அல்லது குர்ஆன் ஓதுறதுக்குரிய நல்ல தங்கமான நாட்களாக இருந்ததே, நிறைய பேர் பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, புதிய சமுதாயம் ஒன்ற ஹாலாத் எப்படி வருதுண்டா, 25 நபிமார்களை பத்தி கூட தெரியாத ஒரு இளம் தலைமுறை இன்னைக்கு உருவாயிட்டு வருதுவா. குறைந்தபட்சம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார தெரியா? இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, யூனுஸ் நபி. யூனுஸ் நபி என்ன யாரு, அவர் எப்படி இருந்தாரு, குர்ஆன் அவரை பத்தி என்ன சொல்லுது? வெரி பேசிக் கான்செப்ட் இல்லையா? ஆனா இப்ப போன ரமலான்ல இருந்து இந்த இப்ப வரைக்கும் இந்த 3 month IPL மேட்சை பத்தி கேட்டால் எங்களோட பிள்ளைகளுக்கு பெஸ்டா தெரியும், ஸ்கோர்ல இருந்து எல்லாம் தெரியும். இப்ப இதை யாரு பொறுப்புமா இருக்கலாம்? இது என்ன நிலைமை? இப்ப இந்த போற இந்த ஆன்மீக ஒழுங்கு எங்க போய் முடியும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏண்டா ரமதான் காலம் இனி அடுத்த ரமதான் வரைக்கும் நானும் நீங்களும் இருந்து இதே உஷார்ல இபாதத் செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கி குர்ஆன் ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தரணும் ஒரு நல்ல நிலையில நீங்க எல்லாருடைய ரூஹும் பிரியணும், ஒரு விஷயம் சரி. ஆனா இப்ப போற இந்த புதிய ஒழுங்குல நான் நினைக்கல எங்களோட குழந்தைகளை நாங்க தக்க வைக்கவே முடியாது. எனவேதான் அல்லாஹ் தார சந்தர்ப்பங்கள்ல மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் குழந்தைகள் என்கிற விஷயங்கள்ல அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை பெறுவதற்கான எங்களுடைய முயற்சிகள் என்ன? இப்ப ரமலான் காலத்துல நாம எல்லாம் குழந்தைகள் குர்ஆன் ஓதணும் இன்னைக்கு நிக்கிறோம். ஏன் இந்த நாட்கள் நல்ல நாள் இல்லையா? இந்த நாள் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாள் கொஞ்சம் பின்னால இருந்து இரவையில் உள்ள நேரம் பிள்ளை படிக்க போகுதுன்னா நாம தூங்காம இருக்கும் தானே, கூட இருந்து கொஞ்சம் பரவாயில்ல பேப்பர் செய்யமா நான் முடிச்சிட்டு இருக்கேன், இதே மாதிரி ஒரு சொட்டு குர்ஆன் ஓதுவோம். என்ன நீங்க கொஞ்சம் வாசிக்கமா நான் கேட்டுட்டு இருக்கிறேன், இது நல்ல ஒரு சம்பவம் தானே, நல்ல விஷயம் தானே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையில இந்த நம்ம சமூகத்துல மாஷா அல்லாஹ் சுத்தி நல்ல பயான்கள், சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். வெளியூர்கள்ல இல்லாத அளவுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த ஈமானிய கிளைகளை இஸ்லாம் சொல்லுவது போல உணர்வுபூர்வமாக அதனுடைய சின்ன சின்ன கிளைகளை முறையாக புரிந்து கொள்கிற, இப்ப சுருக்கமா சொல்லுவோமே, நம்முடைய சமூகத்துல நாய் என்ற சொல்ல கேட்டாலே நாம என்ன சொல்றேன்? சரி, வாயை களி போட்டு சாப்பிடணும் நாய், ஆக நரக மிருகம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நாய்க்கு தண்ணி கொடுத்து ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போனேன். நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கத்துக்கு போனியா? எஸ். நாம மாட்டுக்கு ஆட்டுக்கு தண்ணி கொடுக்கறதையே, பூனைக்கு ஒரு சின்ன ஒரு உணவு கொடுக்கறதையே நாம பெரிய ஒரு பாரமா நினைக்கும். அல்லாஹ்க்கு நாய்க்கு தண்ணி கொடுத்ததால பாவங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு மேலே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள், ஒரு மனிதர் வீதியால் வந்தார், ஒரு நாய் தன்னுடைய நாக்கை நீட்டிக்கொண்டு பூமிக்குள்ளே புதைந்து கொண்டு சாக போற நிலையிலே இருந்தது. அதனுடைய தாகத்தை பார்த்து இந்த மனிதர் அப்படியோ ஆச்சரியப்பட்டு தண்ணீரை கொண்டு போய் கொட்டினார். அல்லாஹு தஆலா இவருடைய இரக்கத்தை பார்த்து, இரக்கம் ஒரு இபாதத், ரஹ்மத், அன்பு, படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டுதல் ஒரு இபாதத். அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஹமு
நீங்க இரக்கம் காட்டுங்க பூமியில உள்ளாக்களுக்கு. அல்லாஹ் வானத்துல உள்ள ரப்பும் மலக்குகளும் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள். வானத்துல உள்ள அல்லாவும் மலக்குகளும் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள். இந்த இரக்கத்தின் வடிவங்கள் நிறைய இருக்கிறது. இந்த இரக்கத்தின் வடிவங்கள் நிறைய இருக்கிறது. அது ஒரு சகோதரனை நோய் விசாரிப்பதாக இருக்கலாம், என்ன ஒரு 2 ட்ரெஸ் வாங்க பக்கத்துல எங்கட சகோதரி பிள்ளை அல்லது எங்கட ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு ஏழையை நினைச்சு அவங்களுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கலாம், ஒரு உணவு வாங்க அவங்களுக்கும் உண்டை வாங்கலாம். அப்படி இந்த மனசுக்குள்ளால ஒரு இரக்கமுள்ள ஒரு உம்மத்தாக என்றா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிட்ட கேட்காரு, உனக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 9 பிள்ளைகள். நீ என்ன வேலை செய்யற? நான் தோட்டத்துல வேலை செய்யறேன். அப்ப இந்த பிள்ளைகளை தூக்குவியா, இது பண்ணுவியா, முத்தமிடுவியா? எனக்கு நேரம் இல்லை நபியே. இரக்கமில்லாத மனிதனப்பா நீ என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யாரு கதைக்கா? இது ஒரு இந்த உலகத்தை இந்த முஸ்லிம் சமூகத்தின் தலைவராக இருந்து இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிற ஒரு தூதர் சொல்றார், பிள்ளையை நீ முத்தமிடலைன்னா உனக்கு இரக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நாங்கள் அந்த இபாதத்திர வட்டத்தை சில வேளை நாம சுருக்கி வச்சதன் காரணமாக சில கட்டங்களிலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன லைஃபுக்குள்ள இருந்துகிட்டு பிள்ளை செல்லுக்கு காணில்ல, அங்களா ஹஸ்பண்டும் அமையல, இது என்ன லைஃப், இது எப்படி கொண்டு முடியும் இப்படி என்று சொல்லி அங்கலாய்ப்பதை விட இல்லையா, நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்த லைஃப் மாஷா அல்லாஹ், என்னுடைய தொழுகை, என்னுடைய ஔராத், என்னுடைய திக்ர், சுருக்கமா சொன்ன சகோதரிகளே, எங்களுடைய வீடுகள்ல குறிப்பாக எல்லாரும் நான் ஹொத்துபாக்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் இது. இப்படித்தானே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன நைட்டுக்கு நம்மளோட அந்நியமானாக்கள் இனி பீச்சில் இருந்து வந்து எல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு சாப்பிட்டு போட்டு 12 மணிக்கு பெட்டுக்கு போனா சுபகுக்கு பாங்க கேட்குமா? காதுல விழாது. ஏனே காதுல விழுந்தாலும் சைத்தானங்கள் என்னத்தை போடுவான்? அலைக்கு இலையிலும் தவையிலும் இன்னும் இரவு இருக்கி விடிய நீ நல்லா படு. சரியா? அப்ப இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களை எப்படி உளப்பூர்வமா நாங்க நிறைவேற்றலாம்? அப்ப மாஷா அல்லாஹ் அதுக்கு திட்டமிடல். ஒரு மனுஷன் உண்மையிலேயே தஹஜ்ஜுத் கிடைக்கணும் என்றால், உண்மையில கியாமுல் லைலுடைய ரசனையை நாங்கள் அனுபவிக்கணும், சஹர் நேரம் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கணுமாக இருந்தால் திட்டமிடணும். திட்டமிடுவதா இருந்தா எங்களுடைய சாப்பாடுகளை கொஞ்சம் நேரத்தோட வச்சுக்கொண்டு கொஞ்சம் ஏர்லியா தூங்கி ஒரு சஹர் நேரம் எழுந்து தஹஜ்ஜுத் நேரம் எழுந்து கொஞ்சம் ஒரு 2-3 ரக்காத்துகளை தொழுதுட்டு சில திக்ர்களை செஞ்சு கொஞ்சம் அல்லாஹ்ட்ட உளமாற பிரார்த்திப்பதன் மூலம் நம்முடைய துவாக்கள் நம்முடைய இதுகள் கொஞ்சம் அல்லாஹ்வோடு தொடர்படுவதன் மூலமாகத்தான் மீண்டும் ஆன்மீகத்தை கூட்டிக் கொள்ளுகிற சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பெறலாம். மனித மனம் இப்படித்தான், என்ன சொன்னாலும் சரி இந்த உள்ளம் கருப்பாயிட்டு தான் போகுமே. பாவங்கள் செய்ய செய்ய பாவங்கள் அல்ல அதிகரிக்க புறம் பேசுதல் அல்லது எப்படியான சின்ன சின்ன பாவங்களால நம்மளை அறியாம டர்ட்டி, எப்படி நம்முடைய ஷர்ட் காலர் நம்முடைய ட்ரெஸ் நம்மளை அறியாம ஊத்தையாகுதோ அதே மாதிரி இந்த உள்ளம் ஊத்தி ஆகிட்டு தான் போகும். உள்ளம் ஊத்தையாக உள்ளம் கரல் பிடிக்க குற்றங்கள் பாவங்கள் நமக்கு பெரிய பாரதூரம் அவலங்காது இன்ஷா அல்லாஹ். எனவேதான் சகோதர சகோதரிகளே, சந்தோஷமான ஒரு நேரம் இது. நான் நினைக்கிறேன் அல்லாஹு தஆலா எப்படி போன ரமலானை எங்களுக்கு ஒரு ஹெப்பியான ரமலானாக தந்தானோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஹெப்பியான ஒரு சீசன். இது ஒரு மூமின் தன்னுடைய லைஃப்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய இபாதத்துக்களை அல்லாஹ்வுடைய தொடர்பை கூட்டிக் கொள்வதற்கான ஒரு அழகிய தருணம். இது ஒரு அழகிய தருணம். நானும் நீங்களும் ஒரு குறைந்தபட்சம் காலையில பின்னரம் எங்களோட பிள்ளைக்கு டீ கொடுக்க, மகனே நீங்க ஒரு மகன், நான் ஒரு தந்தை, நான் ஒரு தாய், இப்படித்தான ஒரு குடும்பம் இந்த நாட்களிலே இந்த இபாதத்துக்காக வேண்டி இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய மனோநிலை என்ன, இந்த குடும்பம் செய்த தியாகம் என்ன, எதுக்காக செஞ்சாங்க, இன்னைக்கு உலகமெல்லாம் இருந்து ஹாஜிகள் போய் அங்க போய் இறங்கிட்டு யாருக்காக பிரார்த்திக்காக இந்த சை என்கிற தொங்கோட்டமும் இந்த ஜமராத்துகள்ல கல்லறிகிற காட்சியும் இது யாருக்காக என்பதை அதிகம் ஞாபகப்படுத்தினால் இன்றைக்கு இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் எங்களை மோத்துக்கு போறாது எங்களை பிள்ளைகள மனசுல ஒரு மூளையில கொஞ்சம் பதிஞ்சிரியாதா, மன்னரம் அப்படி கதைக்கிற, அடிக்கடி இப்ராஹிம் நபியை பத்தி கதைக்கிற, இஸ்மாயிலை பத்தி கொஞ்சம் கதைக்கிற அன்புள்ள சகோதர சகோதரிகளே. எனவேதான் உண்மையில நாங்கள் அந்த எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்ற ஆசையை விடுத்து எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்பதை விடுத்து கொஞ்சம் அல்லாஹ் விரும்புற ஒரு லைஃபுக்குள்ள நானும் நீங்களும் போகணுமே. எனவே எங்களை வீடுகள் கொஞ்சம் ஒரு ஆன்மீகம் மனம் வீசுகிற வீடாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்பட வேண்டும். குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் அடிக்கடி ஈமானிய விஷயங்கள் போய் சேரணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நல்ல பயான்கள் வீடுகள்ல அடிக்கடி கேட்கப்படணும். நாம இன்னைக்கு முதல் மாதிரி இல்லையேவா, ஒரு சின்ன பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணினோம்டா
அது முடிகிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் கேட்டு முடிச்சு கொள்ளலாம், எவ்வளவு விஷயங்கள் படிச்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வகையில் நல்ல இல்மை தேடுதல் இந்த நாட்களிலே செய்ய முடியுமான ஒரு அழகிய இபாதத், அறிவை தேடுதல், தஸ்பீஹ் செய்தல், திக்ர்களை ஓதுதல். குறிப்பாக அன்புள்ள சகோதரிகளை இந்த நாட்களில் செய்ய முடியுமான மிக சிறப்பான இன்னொரு அழகிய இபாதத் தான் திக்ர்கள். நம்முடைய நாவுல திக்ர் நினைத்திருக்கும் போது இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாவுக்கு ரேசான 2 கலிமா நாளைக்கு மறுமையில அமல்கள் நிறுக்கும் போது சரியான வெயிட்டா இருக்கும், பாரமா இருக்கும், உங்களோட அமல்களுடைய அந்த வெயிட்டை கணிக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துவதற்கான மனோநிலையும் வேணும். முதலாவது இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு ரிசப்ஷன் எடுத்து வைக்கணும் நாம. யா அல்லாஹ் இந்த இருக்கிற நாட்களை நான் பயன்படுத்தணும், அதுக்கு நீ எனக்கு தௌஃபீக் செய்யணும் யா அல்லாஹ். இல்லையா, வருகிற நாட்கள் மிக சந்தோஷமான நாட்களாக இருக்கணும். நான் கொஞ்சம் நல்ல உள்ளமாற உன்னிட்ட பிரார்த்திக்கணும் யா அல்லாஹ். மீண்டும் குர்ஆனுக்குள்ள போகணும். குர்ஆன் விஷயத்துல சாரி, இந்த குறிப்பா நம்முடைய சமூகம் சரியான வீக் அன்புள்ள சகோதரிகளே. சிலருக்கு ரமதானுக்கு பிறகு குர்ஆனை பிரட்டி ஒரு பக்கம் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சி ஆண்டு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு குர்ஆனை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த நாட்கள் ஒரு அழகிய சந்தர்ப்பங்கள் இன்ஷா அல்லாஹ். எங்களோட குர்ஆனுடைய தொடர்பை கொஞ்சம் நாங்கள் கூட்டிக் கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா குறிப்பாக பிரார்த்தித்துக் கொள்வோம். துஆக்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு இபாதத். இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணங்களிலும் எங்களோட காசாவுடைய ஈமானிய உறவுகளுக்காக எங்கள் பிரார்த்தனைகள், கொஞ்சம் எங்களுடைய நாவுகள் அவர்களுக்காக, கொஞ்சம் அல்லாட்ட ஒரு நீண்ட நேரம் எங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் நாங்கள் நீட்டிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய மரணம் எல்லோருடைய மரணமும் நல்ல மரணமாக அல்லாஹ் தஆலா தந்தருள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த நல்ல நேரத்திலே நாம் எல்லோரும் இப்படியான ஒரு சபையிலே கலந்து கொண்டதன் மூலம் நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷரிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அருளை சம்பாதித்துக் கொள்கிற ஒரு நல்ல சமூகமாக மாறுவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வார நிகழ்ச்சியை சிறந்த முறையில் நாளை தந்த கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் நஸ்மல் ராய் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் இன்னொரு அறிவித்தல் உண்டு. இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை எங்களுக்கு வெள்ளிக்கிழமை அந்த பெருநாளை கிட்ட வாரதால் வாரக்கிழமை ப்ரோக்ராம் நடைபெறாது. அதுக்கு அடுத்த கிழமை ப்ரோக்ராம் நடைபெறுமா இல்லையான்னு நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துவோம். சரி, முடிச்சுக்கோ.